இன்னைக்கு நம்ம சமுத்திரக்கனி டிஃப்ரெண்ட் ரோல்ல நடிச்ச வெப் சீரிஸ் நேம் தடயம்ன்ற சீரிஸை தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்க ஆந்திரால ஒரு கும்பல் ஒரு போலீஸோட ஹெல்ப்பால ஒரு கவுன்சிலரை போட்டு தள்ளுறாங்க. இப்படியே 4-5 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு பால் போலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஆனா எவ்வளவு தட்டியும் கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. சோ இது அதிகமான ஒரு எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்டேஷன்ல இருக்கிறத விட இந்த டீ கடையில் தான் அதிகமா இருப்பாரு. இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரோட விசாரணையே ஒரு மார்க்கமா தான் இருக்கும். அதே டைம்ல ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பா இறந்து போயிடுவாரு. அதோட பதவி தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப டிஎஸ்பி வந்து அதிகமான் எங்கன்னு கேக்குறாரு. இப்ப நடந்த கொலை விஷயம் போயிருக்காருன்னு சொன்னதுமே அவனுக்கே எதுவும் தெரியாது. அவன் எதுக்கு இந்த கேஸ்ல போயிருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவன் புதுசா ஜாயின் பண்ண இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயுமே அதிகமான பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை வச்சிருக்கிறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு என்னோட குழந்தையை காணன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா. ஆனா இந்த எஸ்ஐ குழந்தைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க மாட்டியான்னு சொல்லிட்டு திட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த எஸ்ஐயும் வந்துடுறாரு. இதை கேட்ட இந்த மேடம் அதிகமான கேஸ் கொடுக்க வந்தவங்களை இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அவர் இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு பையனை பிடிச்சி வந்தா அந்த குழந்தைய தூக்கிட்டு போனான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இவனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றா. பட் இவர் கோவப்பட்டு இவன் கூட கள்ளக்காதல வச்சுக்கிட்டு உன்னோட குழந்தைய உன் புருஷன் வீட்டுல வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு திட்டாரு. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறா. அந்த குழந்தைய வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்க புருஷன் கிட்ட இனிமேல் இவ கூட வாழணுமா இல்லையா நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே கேஸ் போடாம அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இவங்களை கல்யாணத்துக்கு புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த எஸ்ஐயும் பைத்திய மாதிரி அவரே பேசிக்கிட்டு தலையெல்லாம் அடிச்சுக்கிறாரு. அதை பார்த்து இவங்க கடுப்பாகிறாங்க. சோ ஸ்டேஷனுக்கு வந்ததுமே எல்லார்கிட்டயும் இந்த கேஸை பத்தி ஏன்னா ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களுமே இது திருட்டு கேஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர்கிட்ட கேட்கும் போதும் சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்றது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க கோவப்பட்டு இவங்களை திட்டி விட்டுறாங்க. பட் நைட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அதிகமான வீட்டுக்காக தான் போவாங்க. பார்த்தா அவர் சின்ன பசங்க எல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாரு. பார்த்ததுமே என்ன இதுன்னு கேட்கறாங்க. அவன் என் கூட படிச்சு வந்தான். ரொம்பவும் ஜூனியர்ஸ் மேடம் இந்த வேலையில கூட நிறைய கேஸுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். எல்லாருமே அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய பதவிக்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த டிஎஸ்பியுமே அதே மாதிரி தான் பதவிக்கு வந்தாரு. சோ இப்போ இதெல்லாம் பிடிக்காம தான் விஆர்எஸ் வாங்கிட்டு நம்ம டியூஷனே எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அடுத்த நாளே டிஎஸ்பி கிட்ட சொல்லி அவங்க டீம்லயே சேர்த்துக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட நீங்க என்ன இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அவரு ஆக்சுவலா இது ஒரு திருட்டு கேஸே கிடையாது. 2 பேர் தான் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபுட் பிரிண்ட் அங்க இருக்கும்போது தான் போலீஸ்காரங்களா அது மேல நடந்து போனாங்க. அதனால நான் தலையில அடிச்சுக்கினேன். அதுலயே அவங்க கொலை பண்ணிட்டு அவங்களோட தாலி அருணாகொடியை மட்டும் தான் அறுத்துட்டு போயிருக்கானுங்க. சோ அவனுக்கு 2 பேருமே ஒரு சைக்கோ மாதிரி தான். அவனுக்கு சீக்கிரம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களை காமிக்கிறானுங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பொட்டி கேஸ்ல வேணும்னே அரெஸ்ட் ஆவறானுங்க. இப்ப எபிசோட் 2ல 1995ல ஒரு ஆந்திராவோட எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் கொலை பண்ண கவுன்சிலர் கேஸ்ல யாரையாச்சும் புடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவரும் ஒத்துக்கிட்டு ஒரு கிராமத்துல இருக்க 2 பேரை ஏன் எதுக்குன்னு கேட்காம வேணும்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துறானுங்க. இப்ப சின்ன பொட்டி கேஸ்ல உள்ள போனவங்க அடுத்த நாளே வெளியே வந்து திரும்ப இன்னொரு இடத்துல பிளான் போட்டு 2 பேரும் அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளுறாங்க. சோ இவங்களும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நைட்டு ஒருத்தவங்க வீட்டுல நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இவரும் போறாரு. அப்ப ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது கிராஸ் டாக்ல தெலுங்கு வாய்ஸ் எல்லாம் கேக்குது. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க இது ஆந்திரா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் நடுவுல இருக்கிறதால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது மாதிரி நடந்த கொலை கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. தென் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு இவர் கிடைச்ச எவிடன்ஸ் பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்பாட்ல ஒரு சிகரெட் துண்டு கிடைச்சிருக்கும். அது தெலுங்குல தான் எழுதியிருக்கும். இதுவும் ஆந்திரா பாட்டா இருக்கிறதால கொலைகாரன் ஆந்திரால இருந்து கூட வந்திருக்கான். சோ நம்ம ஆந்திராக்கு போனோம்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. எபிசோட் 3ல அரெஸ்ட் பண்ணிட்டு போன இவங்க 2 பேரும் இந்த கேஸ்ல ஒத்துக்க சொல்லி எவ்வளவு மிரட்டுறானுங்க. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க வைஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க. இவங்க அப்பா அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நாசம் பண்ணி அவங்களோட தாலி அருணாகொடி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க முன்னாடி போடுறாங்க. அதை பார்த்த பயத்திலேயே இவங்க கேஸுக்கு ஒத்துக்கிறானுங்க. இப்ப இவங்க திரும்ப இன்னொரு வீட்டுல போட்டு தள்ளி அவங்களோட தாலி அருணாகொடியும் கொண்டு வந்து இவங்க பீரோல மாட்டுறானுங்க. அதே டைம்ல அதிகமான இன்ஸ்பெக்டர் மேடம் ஆந்திரால இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் மெயின் பிரான்ச் திருப்பதியில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்களும் போய் அவங்க கேட்டு பாக்குறாங்க. பட் இவங்க இந்த போட்டோவை பார்த்ததுமே 2 பண்டல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி கேஸ் இன்னும் 76 இங்க பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக்கா வராங்க. அப்பன்னு பார்த்து தமிழ்நாட்டுல திரும்ப இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க. இவங்களும் கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த கொலை பண்ண 2 பேருமே இந்த கேஸ்ல நியூஸ் பேப்பர்ல வரலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே சொல்லாமலே இந்த கேஸை பத்தி விசாரிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஆனா அங்க இருக்க ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. பட் நைட்டு வரும்போது ஒரு இடத்துல கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நின்னுடுது. அப்ப பக்கத்துல ஒரு வீட்டுல வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு இவங்களை பார்த்ததுமே வலிப்பு வந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து இவரு சாவி கொடுத்து காப்பாத்துறாரு. வண்டி ரிப்பேர் ஆச்சு இங்கேயே தங்க முடியுமான்னு கேட்டு அங்கேயே தங்குறாங்க. தென் காலையில கிளம்பும் போது அந்த கொலைகாரங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு தான் வராங்க. அப்பதான் தெரியுது இவங்களோட வீடு தான் அந்த வீடுன்னு. ஆனா அவனுக்கு 2 பேரும் எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. இவங்களோட பாட்டி நைட்டு உன் தங்கச்சிக்கு வலிப்பு வந்துருச்சு இவர் தான் காப்பாத்துறாரு. சோ சாப்பிட்டு போக சொல்லலாம்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஆனா இவங்க
2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப ஹீரோவை போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு வரும்போது, உன்னோட தங்கச்சி ரொம்பவும் முடியாம இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு வா, கண்டிப்பா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தங்கச்சியோட பேரை கேட்டதுமே இவரை எதுவுமே பண்ணாம அங்க வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் மேடம் இவங்க அப்பாக்கு தெரிஞ்ச ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட ஆந்திரால சம்பவம் நடந்த கிராமத்துல விசாரிக்கணும் ஹெல்ப் கேக்குறாங்க. சோ அவரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் பிரஸுக்கு தெரிஞ்சு நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் டிஎஸ்பி பிரஷர் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்மளால மட்டும் இந்த கொலையை ஸ்டாப் பண்ண முடியாது, மக்களும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரை ஹெல்ப் கேக்குறாங்க. பட் அந்த கூட்டத்துல அவங்க 2 பேருமே இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கேயே நிக்கிறானுங்க. அதே டைம்ல அதிகமான அந்த ஆந்திரால இருக்க கிராமத்துல போய் விசாரிக்கிறாரு. அப்ப கேட்கும்போது அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே குலத்தொழிலா திருட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் விட்டுட்டோம். இருந்தாலுமே போலீஸ்காரங்க ஏன்னா ஒரு கேஸ்னா எங்களை தான் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப பிடிச்சிட்டு போனவங்க லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு பேரா இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுலதான் இப்ப கொலை பண்ணிட்டு இருக்க 2 பேரோட பேரும் வரும். அவங்கள பொய் கேஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க. பட் 2 வருஷத்துலயே அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்களும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. தென் இந்த பார்டர்ல இருக்க கிராமத்துல ஊர் மக்கள் சேர்ந்து காவல் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கு மட்டும் புதுசா கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க மட்டும் வரமாட்டாங்க. அந்த வீடா பார்த்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட போட்டு தள்ளி ஒய்ஃபை மட்டும் வயல்வெளியில ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. இப்ப தேடி பார்த்தா அவங்கள கண்டுபிடிச்சு இறக்கும் போது அவங்களுக்கு உயிர் இருக்க விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றாங்க. இப்பதான் கட்டியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் தேட சொல்றாங்க. அப்ப 2 பேரும் மட்டும் அங்கேயே நிக்கிறாங்க. அவங்களையும் போக சொல்றாங்க. பார்த்தா அந்த கொலைகாரங்க தான் அவங்க 2 பேருமே. இப்ப எபிசோட் 5ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அவங்க அப்பாவும் ஒருத்தரோட ஒய்ஃபும் இறந்து போறாங்க. சோ கொல்லி வைக்க இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வராங்க. ஆனா இவன் அந்த பொய் சாட்சி சொன்ன பஞ்சாயத்து தலைவர் அவங்க கூட இருக்க 6 பேரையும் சேர்த்து முறைக்கிறான். நீங்க தானே இவங்க 2 பேரும் கொன்னீங்க, நீங்களே கொல்லி வைங்கன்னு சொல்றாங்க. வந்து போயிடுறான். அந்த போலீஸ்காரனும் திமுறா கொல்லி வைக்கிறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவனுக்கு போகும்போது இன்னும் நாங்க கொலை பண்ணுவோம், முடிஞ்சா பிடிக்க சொல்லி சேலஞ்சு விட்டுட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதே டைம் அந்த வீட்டுல இருந்து முதல் தடவை ஒரு கைரேகை கிடைக்குது. ஆனா அங்க அதிகமான இந்த கிராமத்துல விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொலை நடந்ததை விசாரிக்கிறாரு. அதை வச்சு கொலை பண்ணவங்க கேஸ்ல பொய் சாட்சி சொன்னவங்கள லிஸ்ட் எடுத்து இவன் கொலை பண்ணவங்க பேரையும் சொல்றாரு. அதுல 7 பேர் மேட்ச் ஆகுது. சோ அவனுக்கு தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அண்ட் இவனுக்கு 2 பேரோட போட்டோ வாங்க ஆந்திராவோட சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் பாக்குறாரு. அதே டைம்ல இந்த மேடம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மெயின் பிரான்ச்சுக்கு போய் செக் பண்றாங்க. பார்த்தா அதே ஸ்டேஷன்ல தான் சின்ன பெட்டி கேஸ்ல அவனுக்கு 2 பேரும் அரெஸ்ட் ஆயிருப்பானுங்க. அப்ப அதிகமான கூட இருந்த போலீஸ் இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. பார்த்ததுமே என்னாச்சுன்னு கேட்டதுக்கு கோழி திருடிட்டோன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லி எங்க விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சறாங்க. இவரே இவங்க நல்லவன் நம்பி இவங்களை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு விட சொல்லிடுறாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா போகும்போது கைரேகை வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் இங்க அதிகமான ஜெயில அவங்க போட்டோ பாக்குறாரு. பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. அப்பதான் தெரியுது அவங்க வீட்டுல தான் நம்ம இருந்திருக்கோம்னு. அதே டைம்ல அந்த கைரேகை செக் பண்ணும்போது அவங்க 2 பேரும் கைரேகையும் அப்பதான் வச்சுட்டு போயிருப்பானுங்க. அதையும் செக் பண்றாங்க. பார்த்தா மேட்ச் ஆகுது. இப்ப இவங்க 2 பேரும் கொலை பண்ணவங்க அந்த 2 பேரும் தெரிஞ்சு போகுது. ஆனா இப்பதான் அவங்க போயிருக்காங்க தெரிஞ்சதுமே கடுப்பாவறாங்க. சோ இப்ப அவங்க 2 பேரோட வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே காலியா இருக்கு. அவங்க பீரோவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கு. இப்ப கடைசியா இவங்களை பத்தின விஷயம் அந்த ஆந்திரா எம்எல்ஏக்கு தெரிஞ்சு போகுது. அந்த போலீஸ் கிட்ட அவங்க 2 பேரும் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மட்டும் கிடைச்ச என்னோட பதவியே போயிடும். சோ நீ அதுக்குள்ள அவங்க 2 பேரும் பிடிச்சி என்கவுண்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. பட் அதிகமானுக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போய் அதுல ஒருத்தன் மட்டும் பிடிச்சிராரு. ஒருத்தன் மட்டும் ஆந்திரா போலீஸ்ல மாட்டிக்கிறான். அண்ட் அவனையும் பிடிக்க ஆந்திரா போலீஸ் துரத்திட்டு வராங்க. பட் அதுக்குள்ளேயே அதிகமான திருத்தணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. தென் அவன் கிட்ட எல்லா உண்மையும் கேட்கறாரு. எப்படியும் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, உன்னோட தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் டேபிள் கார்டு ஆன் பண்ணி அவனுக்கு நடந்த அநியாயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்ட இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலுமே அந்த 7 பேரை தவிர மீதி 69 பேர் என்ன கொலை பண்ணிருக்க, நீயும் ஒன்னும் நல்ல வேலைன்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்பன்னு பார்த்து டிஎஸ்பி கிட்ட இருந்து கால் வருது. சோ இப்ப வேற வழி இல்லாம அவனை ஆந்திரா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்ப 2 பேருமே என்கவுண்டர்ல போட போறாங்க. அப்ப கடைசி ஆசையை கேட்கும்போது கூட நாங்க அண்ணன் தம்பிய சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருப்போம், சாகும் போதும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவனோட தங்கச்சியை பத்தி உனக்கு அக்கறை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப உடனே அதிகமான திரும்பி பாக்குறான். அவர் பாத்துப்பாருன்னு சொல்லி இவனுக்கு நம்பிக்கை வருது. உடனே ஷூட் பண்ணி அவனை கொன்னுறாங்க. அதை பார்த்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அண்ட் கடைசியில இந்த மேடம்க்கு கல்யாணம் சொல்லிட்டு இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பசங்களோட கேஸ்ல உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்பதான் அதிகமான் அவன் உண்மையை சொல்லும் போது அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லுவான். சோ அந்த டேப் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நீங்க திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வர போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் இவரு இந்த பிஸ்கெட்டை டீல நினைச்சு எடுக்கும்போது உடஞ்சிருச்சுன்னா டிபார்ட்மெண்ட்ல வந்து போராடுவான், அப்படி இல்லைன்னா வெளியே நின்று போராடுவான்னு சொல்லிட்டு டீல பிஸ்கெட்டை நினைக்கிறாரு. பார்த்தா உடையாம வருது.